வணக்கம் நண்பர்களே. ஆசிய கோப்பைக்கான 2025 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்குவாடு அறிவிச்சுட்டாங்க. இந்தியாவோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19ஆம் தேதி அறிவிச்சுட்டாங்க. ப்ளஸ் இந்தியாவோட பிளேயிங் 11ஸ்ல யாரெல்லாம் இடம் பெறக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதாவது ஸ்குவாட் அறிவிச்சுட்டாங்க. ப்ளஸ் பிளேயிங் 11ஸ்ல யாரெல்லாம் இடம் பெறக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. யாரெல்லாம் ப்ளஸ் அவங்க யாரோட இடம்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11 இந்தியாவோட பிளேயிங் 11 நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஓப்பனிங் பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. இவங்க ஓப்பனிங் பேர் சூப்பரா இருக்குப்பா. அதனால தான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் ஜெய்ஸ்வால வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்லாட்ல எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11ஸ்ல சுபன் கில் உள்ள வருவாரு. கம்பல்சரி பிளேயிங் 11ஸ்ல சுபன் கில் உள்ள வருவாரு. அது எந்த இடத்துல வருவாருன்னா, அவரோட ஓப்பனிங் ஸ்லாட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி சுபன் கில் வருவாரு. ஓப்பனிங் ஸ்லாட்ல சுபன் கில் வந்தாரு அப்படின்னா, யாரோட இடம் கேள்விக்குறியாகும் அப்படின்னா, சஞ்சு சாம்சனோட இடம் கேள்விக்குறியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா, கம்பல்சரி ஓப்பனிங் ஸ்லாட்ல சஞ்சு சாம்சன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. துணை கேப்டனா இருக்கிறது சுபன் கில். துணை கேப்டன் சுபன் கில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ஓப்பனிங் ஸ்லாட்ல சுபன் கில் தான் ஓப்பனிங்ல இறங்குவாரு. அபிஷேக் சர்மாவும் இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. அப்ப சஞ்சு சாம்சனோட இடம் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவரு ஓப்பனிங்ல மட்டும்தான் நல்லா விளையாண்டுருக்காரு. பிளஸ் அவரோட ரோல், அதாவது அவரோட பேட்டிங் பொசிஷன் 5வது இடத்துலயோ இல்ல பினிஷிங் ரோல்லயோ அவரை நீங்க வந்து மாத்துனீங்க அப்படின்னா, பெரிய சிக்கல்ல போய் கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அவர் எப்பவுமே ஓப்பனிங் இடத்துல தான் விளையாட வைப்பாங்க. பிளஸ் இல்ல அப்படின்னா, சித்தேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் ரோல்ல கம்பல்சரி சித்தேஷ் சர்மாவை தான் இறக்குவாங்களே தவிர, என்ன பொறுத்தவரைக்கும் சஞ்சு சாம்சன் பெஞ்சில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சஞ்சு சாம்சன் இடம் பெறுவாரா? இல்ல வந்து சித்தேஷ் சர்மா இடம் பெறுவாரா சொல்லிருங்க. ஓகே, அடுத்து நம்பர் 3 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி யார் வருவா? ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா சுபன் கில் வந்துருவாரு. பிளஸ் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்துருவாங்க. நம்பர் 3 யார் வருவாங்கன்னா, கம்பல்சரி திலக் வர்மா தான் வருவார். ஏன்னா நம்பர் 3ல திலக் வர்மா வந்து பேட்டிங் இறங்கின எல்லா மேட்ச் நீங்க எடுத்து பாருங்க. அவரோட பேட்டிங் வேற லெவலா இருக்கு. அந்த நம்பர் 3 பொசிஷன்ல இவரு பேட்ல இருந்து ரன்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலா வந்திருக்கு. பேட்டிங் அட்டகாசமா ஆடி இருக்காங்க. ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு திலக் வர்மா பொறுத்தவரைக்கும். அதனால நம்பர் 3 பொசிஷன் கம்பல்சரி திலக் வர்மாக்கு தான். அடுத்து நம்பர் 4 யார் வருவானா, சூர்யா வந்துருவாரு. ஏன்னா அவர் கேப்டன் பொசிஷன்ல இருக்காரு. பிளஸ் நம்பர் 4ல சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இருந்துட்டு இருக்கனால கம்பல்சரி நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ் இடம் பெறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நம்பர் 5 யார் வருவா அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்மளோட நம்பகமான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா நம்பர் 5ல வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருவாரு. நம்பர் 5 பொறுத்தவரைக்கும் ஹார்திக் பாண்டியா, ஏன்னா பவுலிங் பிளஸ் வந்து பேட்டிங் 2மே வேற லெவலா பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பிளஸ் நம்பர் 5ல ஒரு கொஞ்சம் அட்டாக்கிங் கேமும் விளையாடுற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து இதே பொசிஷன் எந்த ஒரு பொசிஷனும் மாத்திர மாதிரி இருக்கும். பொறுமையாக விளையாடுற மாதிரி இருக்கும். அதனால கம்பல்சரி நம்பர் 5 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. நம்பர் 6 யார் வருவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்ஷர் பட்டேல். துணை கேப்டனா இருந்தார் அக்ஷர் பட்டேல். இப்போ அவரோட அந்த பதவி வேற பறிக்கப்பட்டிருக்கு. பிளஸ் அதெல்லாம் விட்டுருங்க. பிளஸ் என்னதான் இருந்தாலும் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல ஒரு பெஸ்ட் பேட்டிங் எபிலிட்டி இருக்கு அக்ஷர் பட்டேல. நம்ம T20 வேர்ல்டு கப்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். பிளஸ் அவரோட பேட்டிங் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறது நம்ம வந்து T20 வேர்ல்டு கப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவர் விளையாட எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு இருக்காரு. பிளஸ் ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலா பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்பர் 6ல கம்பல்சரி வந்து அக்ஷர் பட்டேல் தான் உள்ள வருவாருங்க. நம்பர் 7 இப்ப யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்பர் 7ல யார் வருவா? நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4 இடம் இருக்குங்க. 4 இடம் நம்பர் 7 நம்பர் 8 வச்சுக்கலாமே. 4 பேர் வந்து நம்மளோட சஞ்சு சாம்சன், அபிஷேக் என்னது நம்மளோட சிவம் தூபே, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா இந்த 4 பேத்துல யாரு நம்பர் 7 நம்பர் 8 வருவாங்கிறதா இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இவரு ஜிதேஷ் சர்மா ஐபிஎல்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆர்சிபி டீம்ல எந்த அளவுக்கு ஒரு பினிஷரா இருந்திருக்காரு. வேற லெவலா பேட்டிங் பண்ணியிருக்காரு. அதனால கம்பல்சரி என்ன பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்ல சஞ்சு சாம்சனுக்கு பதிலா சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ண வச்சாங்கன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பரா இருப்பாரு. இல்ல விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்ல இல்ல அப்படின்னா கம்பல்சரி பினிஷிங் ரோல்ல ஒரு பேட்டர் ஒரு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்ல வேணும் அப்படின்னா கம்பல்சரி ஜிதேஷ் சர்மாவை தான் பிளேயிங் 11ஸ்ல உள்ள கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கும். பிளஸ் வந்து சஞ்சு சாம்சனை ஓரங்கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பிளஸ் நம்பர் 8ல அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை கொண்டு வருவாங்க? நம்பர் 8 ஒரு பெஸ்ட் ஒரு ஃபினிஷரா இருக்கணும். ரிங்கு சிங் இருக்காங்க, சிவம் வந்து 2 பேர்த்த எடுத்திருக்காங்க. ஐபிஎல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஐபிஎல்ல ரிங்கு சிங்கும் கொஞ்சம் சுமாரா தான் விளையாண்டுருக்காரு. பிளஸ் வந்து சிவம் துபியும் கொஞ்சம் சுமாரா தான் விளையாண்டுருக்கு. மோசமான ஐபிஎல் இருந்திருக்கு 2025 ஐபிஎல்ல. பிளஸ் அதுக்கு முன்னாடி நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ரிங்கு சிங்கும் பாத்தீங்கன்னா T20 ஸ்டார்ட் பண்ணப்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பிளஸ் இந்தியாவுக்கு விளையாடும் போது நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. பிளஸ் ஐபிஎல்ல நல்லா விளையாண்டதுக்கு அப்புறம் தான் இந்திய டீம்ல எடுத்தாங்க. பிளஸ் நல்லா இருந்திருக்கு. பிளஸ் சிவம் துபே பினிஷிங் ரோல்ல நல்லா பண்ணிருக்காரு. இந்தியன் டீமுக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்திருக்காரு. பிளஸ் கரண்ட் ஐபிஎல்ல தான் அவரோட ஃபார்ம் சுமாரா இருந்திருக்கு. இருந்தாலும் பவுலிங் ஆப்ஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல பவுலிங் பண்ணவே
கிடையாது. ப்ளஸ் ரிங்கு சிங்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பவுல் பண்ண கிடையாது. ஆனால் இந்தியன் டீமில் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரிங்கு சிங்க்கு வாய்ப்பு இருக்குது. ரிங்கு சிங் பவுலிங்கும் இப்போலாம் டொமஸ்டிக் லெவலில் நீங்கள் மேட்சஸ் எடுத்து பாருங்கள். ரிங்கு சிங் பவுலிங்கும் பண்ணுறாரு, பேட்டிங்கும் ஆடுறாரு. அதனால் பேட்டிங்கை மட்டும் நம்பி இருந்தோமோ அப்படின்னா கம்பல்சரி இந்தியன் டீமில் இடம் கிடைக்காதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவருடைய ஸ்கில்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. பேட்டிங் பவுலிங்ட்டு எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி ப்ளஸ் வந்து இந்தியன் டீமில் இடத்த தக்க வைக்கணுங்கிறதுக்காக ரிங்கு சிங் வந்து நல்ல முயற்சி பண்ணுறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 8ல் ரிங்கு சிங் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிவம் துபே ஓரம் கட்டிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ப்ளஸ் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குல்தீப் இருக்காரு, இப்போ பும்ரா இருக்காரு, அத்திப் இருக்காங்க, ப்ளஸ் வந்து ராணா இருக்காங்க. இந்த மாதிரி 4 பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வர்ஷன் சக்கரவர்த்தி இருக்காரு. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யார் வருவாங்க பிளேயிங் 11ல் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 9ல் கம்பல்சரி பும்ரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பும்ரா. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச்சில் அவருக்கு இடம் கிடைக்கும், எந்த மேட்ச்சில் இடம் கிடைக்காதுன்னா ப்ளஸ் வந்து முக்கியமான மேட்ச் யாருன்னா நம்மளோட ஆசிய கோப்பையில் முக்கியமான மேட்ச் பாகிஸ்தான் கூட மட்டும் பும்ராவை உள்ள வச்சிருப்பாங்க. மற்ற 2 குட்டி டீம் தான். அதனால கம்பல்சரி பும்ரா அந்த 2 மேட்ச்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ப்ளஸ் பாகிஸ்தானோட கம்பல்சரி பும்ரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 9 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அர்தீப் சிங் கம்பல்சரி உள்ள என்ட்ரி கொடுத்துருவார். அர்தீப் சிங்கு கம்பல்சரி என்ட்ரி கொடுப்பாரு. ஏன்னா நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விம்மர். T20 ஃபார்மேட்டில் நல்லா பும்ராவுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து T20 ஃபார்மேட்டில் எடுத்து இவர் சொன்னோம்னா இவர் தாங்க வேறு லெவலாக பண்ணிட்டு இருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே நல்ல விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி வச்சிருக்காரு. இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்ட்டு போட்டு கலக்கி எடுத்துட்டு இருக்காரு. ப்ளஸ் டெத்லையும் பார்த்தீங்கன்னா சும்மா மரணமாக விக்கெட் எடுக்கிறாரு. ப்ளஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறாரு, நல்லா ஏக்கர் பண்ணுறாரு. ப்ளஸ் இதனால் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டெத்து ஓவர்லேயும் பவர் பிளேலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அர்தீப் சிங் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கனால நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அர்தீப் சிங் தான் உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. ப்ளஸ் நம்பர் 9 பும்ரா, நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அர்தீப் சிங். நம்பர் 11ல் யார் இருப்பா அப்படின்னா குல்தீப்பா இல்லை வருணா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கம்பீர் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வருண் சக்கரவர்த்தி தான் வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னா நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருக்காரு. நம்ம வந்து சைனா மேன் ஸ்பின் வேணுமா, மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேணுமா, என்ன பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தியை கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் வைப்பாங்க. ஏன்னா அவரு இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவரோட டேலண்ட்டை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா நான் யாருங்கிறத காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம்லேயும் அவர் எடுத்தாங்க. இந்தியன் டீம்லேயும் நான் எப்படி என்னோட பவுலிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி அந்த டேலண்ட்டையும் நிரூபிச்சிருக்காரு. ப்ளஸ் என்னதான் அவரோட வீக்னஸ் இன்னும் மற்ற டீம்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவரை அடிக்க ஆரம்பிக்கல. ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆசிய கோப்பை 2025 11வது பிளேயராக அவர் தான் இடம்பெறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பிளேயிங் 11 நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயிங் 11 இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் வெளியில் உட்கார போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபே, சஞ்சு சாம்சன் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா சிவம் துபே கொஞ்சம் சுமார் தான். ரிங்கு சிங்கை கம்பேர் பண்ணும்போது சிவம் துபே கொஞ்சம் சுமாராக தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஸ்லாட்டில் விட்டாங்க அப்படின்னா ஃபினிஷிங் ரோலில் இறக்குவாங்களா, மிடில் இறக்குவாங்களாங்கிற கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா நம்பர் 3லேயே இறக்க முடியாது. திலக் வர்மா அந்த இடத்துல இருக்கிறாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார், ஹார்திக் பாண்டியா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அவர் உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் அவருக்கு வாய்ப்பு. ஆசிய கோப்பையில் துணைத் தலைவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் சுப்மன் கில். அவர் ஓப்பனிங் ஸ்லாட்டில் கம்பல்சரி எடுத்தாங்கன்னா துணை கேப்டனாக இருக்காரு. அதனால் அவரை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி டீம்ஸில் நிறைய கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோட பிளேயிங் 11 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களோட கருத்து கணிப்பு சொல்லுங்கள். இது என்னோட பிளேயிங் 11 நான் என்னோட மைண்ட் செட்டுக்கு தோணுன பிளேயிங் 11. உங்களோட மைண்ட் செட்டுக்கும் ஒரு பிளேயிங் 11 தோணும்ல, அந்த பிளேயிங் 11 மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நண்பர்களே நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் லைக்கும் பண்ணிக்கங்க. நம்ம உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும், ப்ளஸ் நான் சொன்னதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை உங்களோட கருத்தையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இதாப்பா பிளேயிங் 11 இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.